ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமஸ்தே நமஸ்தே ஜின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயிங் பீப்புளாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்வர் பார்த்தோம், வவல்ஸ், வியஞ்சன், கான்சோனன்ஸ் பார்த்தோம். ஸ்வரையும் வெஞ்சனையும் சேர்த்து 2 letter வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து ஸ்வரையும் வெஞ்சனையும் சேர்த்து 3 letter வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன போக போகிறோன்னா பாரக்கடி. தமிழில் வந்து காக்கா கீ கீ கூக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் இருக்குது பாரக்கடி. பாரக்னா 12, கடினா வரிசை. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா கான்சோனன்ஸும் ப்ளஸ் வவ்வல் சைன்ஸ் வரும். அதாவது மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் உயிர் குறிகள், அதாவது ஆனவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய சிம்பிள்ஸ், அதுதான் வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் வர்ற மாதிரியே தான் இருக்கும். தமிழில் வந்து இக் ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கான்னு படிப்போம். அதே மாதிரி தான் ஹிந்திலேயும் நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கா, எப்பவும் போல் கா போட்டுக்கணும். கா பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கோம், இதுதான் துணைக்கால். தமிழில் வந்து துணைக்காலை இப்படி போடுவோம். ஹிந்தியில் அப்படி போட வேண்டாம், ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் என்ன ஆகும்? கா. அடுத்து பாருங்கள், அதே காவை போட்டு லெஃப்ட் சைடில் இப்படி போட்டோம்னா குரில், கி. அதே காவை போட்டு ரைட் சைடு போட்டோம்னா நெடில், கீ ஆகிடுமா. திருப்பி கா போட்டு இந்த சைட் லெஃப்ட் சைடு மாதிரி போட்டோம்னா கூ. அதே நம்ம ரைட் சைடு போட்டோம்னா கூ ஆகிடும். திருப்பி பாருங்கள், ஹிந்தியில் வந்து ஏ கிடையாது, அதுக்கு பதில் என்ன இருக்குது? ரீ இருக்குது. ரீ கா போட்டு சி, அது கீழே பாயிண்ட் வச்சு சி மணிக்க போட்டோம்னா க்ரூ ஆகிடும். ரீ படிக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்து க்ரூ. காக்கா கீ கீ கூ கூ க்ரூ. அடுத்து கே, கா போட்டு மேலே ஒத்த கொம்பு, கேவாயும். அடுத்து கா போட்டு ரெட்டை கொம்பு போட்டால் கை. காக்கா கீ கீ கூ கூ க்ரூ, கே, கை. கோ எப்படி போடணும்? கா போடணும், பக்கத்தில் இந்த தொடைக்கால், மேலே ஒத்த கொம்பு, கோ. அடுத்து கவ், கா போட்டு பக்கத்தில் துணைக்கால், அதுலேயே ரெட்டை கொம்பு போடணும், போட்டிங்கன்னா கவ் ஆயிரும். கம், கா மேலே, கா தலை மேலே ஒரு டாட். அடுத்து கஹ, கா பக்கத்தில் ஒரு டாட், கஹ. முடிஞ்சு. காக்கா கீ கீ கூ கூ க்ரூ, கே, கை, கோ, கவ், கம், கஹ. அவ்வளோ. இதே மாதிரி இன்னொரு லெட்டருக்கும் நம்ம பார்ப்போம். என்னென்னா சா வரிசை பார்ப்போம். இது சா துணைக்கால் போட்டுக்கீங்கன்னா சா குரியல் லெஃப்ட் சைடு, நெடில் சி லெஃப்ட் சைடு போட்டால் சி, நெடில். சூ, சாக் போட்டு கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடு போடணும், சூ. ரைட் சைடு த்ரூன்னு படிக்கணும். இது வந்து க்ரூன்னு படித்தோம் இல்லையா, இது வந்து த்ரூன்னு படிக்கணும். அடுத்து சா போட்டு மேலே ஒத்த கொம்பு. அடுத்து சை எப்படி போடணும்? சா போட்டு மேலே ரெட்டை கொம்பு, அதே மாதிரி தான். அடுத்து சா போட்டு ஒரு துணைக்கால் போட்டு மேலே ஒத்த கொம்பு போட்டால் சோவாயிரும். அதே சாவை போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டு ரெட்டை கொம்பு போட்டிங்கன்னா சவ். அடுத்து சா போட்டு தலை மேலே ஒரு டாட். அடுத்து சா போட்டு சைடில் ஒரு டாட். பாருங்க, சா சி சி சூ சூ த்ரூ, சை சோ சௌ சம் சஹ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்போவும் சொல்கிறது தான், தினமும் எழுதி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. தினமும் எழுதி பாருங்கள், ஒரு வார்த்தையும் சொல்லி பாருங்கள். இப்போ நான் 2 லெட்டர்ஸ்க்கு வந்து நான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா லெட்டர்ஸ்க்கும் இதை மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தா தான் ப்ராக்டிஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.